இந்த ஒரு மாடர்ன் வேர்ல்டில் பிரேக்கப்புங்கிற விஷயம் ரொம்பவே சாதாரணமாகிடுச்சு. அதுவும் இந்த டயத்தில் ஒரு கப்பிள்ஸ் கிட்டேருந்து பிரேக்கப் நியூஸ் நம்மக்கிட்ட வருதுனாலே அது எப்படி வரும்னா, அந்த பொண்ணு தான் ஏமாற்றிட்டா, நான் ஏமாந்துட்டேன். பசங்க தான் அதிகமாக ஏமாறுறாங்க, அவங்க தான் உண்மையாக லவ் பண்ணுறாங்க. பொண்ணுங்க உண்மையாக லவ் பண்ணுறது இல்லை, அவங்க தான் அதிகமாக ஏமாத்துறாங்க. நீங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்களே, அவங்கள்ட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த உலகத்தில் உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணுங்களும் இருக்காங்க. அப்படி உண்மையாக லவ் பண்ணி ஏமாந்த பொண்ணுங்க படுற கஷ்டத்தையும் அவமானத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவங்க படுற கஷ்டத்தையும் அவமானத்தையும் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பொண்ணுங்க மொத்தமாக ஒரு 3 கேட்டகரியில் தான் இருப்பாங்க. முதல் கேட்டகரி என்னன்னா, இவங்க எல்லாரையுமே நம்பிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும், எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்க மாட்டாங்க. இவங்க முதல் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே பொண்ணுங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க அதிகமாக பசங்க கிட்ட போக மாட்டாங்க. அது எதனால தானோ அவங்களுக்கு அப்போலேருந்தே செட் ஆகாதோ. அதே நேரத்தில் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பிரேக்கப் ஸ்டோரிஸ்லாம் கேட்டவங்க அப்படி ஆனாங்களும் தெரியாது. ஆனால் இவங்க கிட்ட அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் பசங்களாக இருக்க மாட்டாங்க. மூணாவது கேட்டகரி, இவங்க பார்த்தீங்கன்னா முதல் 2 கேட்டகரியை கம்பேர் பண்ணும்போது நேர் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. யாருக்கிட்டையுமே அதிகமாக பேச மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் பேசுவாங்களே தவிர மிச்சப்படி வேறு யார்ட்டையுமே பேச மாட்டாங்க. அதனால இவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 3 கேட்டகரி பொண்ணுங்களில் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது யார் தெரியுமா? அந்த 3rd கேட்டகரி தான். ஏன்னா இவங்க கிட்ட பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காது. இவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்கன்னு இருந்தாலும் யாராவது ஒருத்தரை பிடிச்சு போய் நம்பி அவங்கள காதலிச்சு அவங்களால ஏமாத்தப்பட்டாங்கன்னா அந்த ஒரு வழியை இவங்களால யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாது. உள்ளுக்குள்ளேயே சோகத்தை பூட்டி வச்சு அதுவே இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று அதிகமாக சூசைடில் தான் போய் முடியுது. செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் உஷாராகவே தான் இருப்பாங்க. அதிகமாக பசங்கள்கிட்ட பேச மாட்டாங்கன்னு இருந்தாலும் இவங்க ஒரு பையனை நம்பி அவனை லவ் பண்ணி ஏமாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்து எப்படி இருக்கும்? இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த எல்லாம் சேசி சரி பண்ணாலும் இதுக்கு அடுத்து இவங்க எந்த ஒரு பையனையுமே நம்ப மாட்டாங்க. அடுத்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டகரி, இவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்போம் ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும்ட்டு. ஆனால் என்னதான் மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாலும் இவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. இவங்களோட இன்னசென்ட்னஸ்னால தான் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும். எல்லாரையும் ஈஸியாக நம்புறவங்க ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது. என்னதான் இவங்களுக்கு ஒரு 1000 பேர் வந்து ஆறுதல் சொன்னாலுமே இவங்களால அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளில வரவே முடியாது. இது வரைக்கும் நம்ம அந்த பொண்ணுங்கப்பட்ட கஷ்டத்தை பற்றி பேசணும்ல, அதை விட கொடுமையான ஒரு விஷயம் இருக்குது அவங்க படுற அவமானம். இப்போ ஒரு கப்பல்ஸ்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அந்த பையன் முதல்ல வந்து என்ன சொல்லுவார்னா, அந்த பொண்ணு தான் என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்றது மட்டும் இல்லாமல் தான் உயிருக்கு உயிராக காதலிச்சேன், என் காதல் அப்படி இப்படின்னு டயலாக் விட்டவர் அந்த பொண்ணை என்னெல்லாம் வார்த்தை சொல்லி திட்டுவாரோ அதே வார்த்தையை சொல்லி அவங்க அம்மாவையோ தங்கச்சியோ அக்காவையோ அவரால் திட்ட முடியுமா? அந்த அளவுக்கு கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி அவர் திட்டுவார். திட்டுறது மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே அந்த பொண்ணு தான் ஏமாத்திட்டான்ட்டு அதிகமாக சொல்கிறவர் அவங்க லவ் லைஃப்பில் இருக்கும்போது அவர் என்னெல்லாம் பண்ணாருங்கிறத பற்றி நமக்கு அதிகமாக தெரியவே தெரியாது. அது தெரியாததுனால நம்மளுமே அந்த பொண்ணை தப்பாக தான் நடப்போம். என்னடா அவர் அந்த லவ் லைஃப்பில் இருந்திருப்பான்னு சொன்னீங்கன்னா, சைக்கோ மாதிரி போட்டு அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கலாம், எதுக்கு எடுத்தாலும் திட்டி இருந்திருக்கலாம், எரிஞ்செறிஞ்சு விழுந்திருக்கலாம். பொண்ணுகிட்ட நம்ம லவ்வர்ஸ் தான்ட்டு பிடிக்கலனாலும் சில விஷயங்களை அவர் செஞ்சுருக்கலாம். அதெல்லாம் பற்றி வெளியே வராது. வெளியே வராமல் அந்த பொண்ணுக்கு கேவலமான பேர்களால் பட்டத்தை கட்டி ஊர் முழுக்க அசிங்கப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், அன்பு உரிமை இருக்கிற இடத்துல மட்டும்தானே எங்களால் கோவப்பட முடியும்ட்டு. கரெக்டு தான், அன்பு உரிமை இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளால் கோவப்பட முடியும். ஆனால் அந்த பெண்ணுக்கு அது பிடிக்கல அப்படிங்கும் போது நீங்கள் ஏன் அந்த ஒரு விஷயத்த பண்ணணும்? ஒரு வீடியோ நான் பேசுறது எதுக்காகனா, இந்த ஒரு ஜென்ரேஷனில் பொண்ணுங்க மட்டும் ஏமாத்துறது இல்லை, உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணுங்களும் இருக்காங்கன்னு நான் சொல்கிறதுக்கு தான். அதே நேரத்தில் எப்படி ஏமாத்துற பசங்க இருக்காங்கன்னு அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கணும். ஏமாத்துற பொண்ணுங்களும் இந்த ஒரு மாடர்ன் ஜென்ரேஷனில் இருக்காங்க. அதனால வாழ்க்கையை தொலைக்கிற நிறைய பசங்களுமே இருக்காங்க. பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். இப்போ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.